ஹாய் ஹலோ மக்கள், என் உயிரே நீங்கள் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் திருவண்ணாமலையில் இன்றைக்கி வந்து ரிஷப வாகனம் வந்து இன்றைக்கி கிளம்ப போகுது. அதனால் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன பிளாக் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டு காட்டலாம் அப்படின்றதுக்காக ரீல்ஸ் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கண்டிப்பாக மறக்காமல் பெல் ஐக்கானை அழுத்துருங்க. அது இன்றைக்கி ரிஷப வாகனம் தான், நாளைக்கு தான் வெள்ளித்தேர். ஆனால் இன்றைக்கே சரியான கூட்டம். இன்றைக்கி திருவண்ணாமலையில் பயங்கரமான கூட்டம். இன்றைக்கி அவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்தது. இன்றைக்கி இன்னும் சாமி வெளியில் வரல. தேரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. தேர் எல்லாமே நான் உங்களுக்கு இன்னும் கிட்ட போய் காமிக்கிறேன், பாருங்கள். அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன். அதான் நான் போன வருஷம் பார்த்தது, அதோடு இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருக்குங்க, எல்லாமே சூப்பராக இருக்குது. அதாவது மினி திருவிழாலாம் இல்லை, இது வந்து ஒரு அதாவது நீங்கள் எந்த ஊருக்கு திருவிழா போனாலும் இந்த ஊருக்கு திருவிழா மாதிரியே கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. திருவண்ணாமலை வந்து எப்போவுமே ஒரு பிரசித்தி பெற்றதை விட ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். திருவண்ணாமலை வந்து அதாவது நீங்கள் திருவண்ணாமலைக்கு எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கீங்க? எத்தனை வருஷமாக வரீங்க? 4-5 வருஷமாக வரீங்க. திருவண்ணாமலையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட் எது? கோவில் தான் உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்டு? ஓஹோ, அப்படிங்களா? புதுசாக குடிநீர் தானெலாம் இங்கே வச்சுருக்காங்க. கிரிவலத்துக்கு வரவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு கஷ்டம் வரக்கூடாது. என்ன விட்டுட்டு எல்லாரும் போயிருக்கீங்க. ஃபைனலாக நம்ம கோயிலாண்ட வந்தாச்சு. தெரியுதுங்களா? ரிஷப வாகனம் வந்து வெளியிலே நிற்கிது பாருங்கள். ரிஷப வாகனம் அதாவது கொடியேற்றத்துலேருந்தே இந்த கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். திருவண்ணாமலைக்கு கொடியேற்றத்துலேருந்தே இந்த கூட்டத்தை நீங்கள் அப்படி பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நேற்று தான் ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு. கலப்புரம் ஏற்றி இது கரெக்டாக ஒரு காவல்துறையினர் ஐயா வந்து கலப்புரம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ரொம்பவே காவல்துறையினரே வந்து இந்த திருவிழாவை சிறப்பாக கரெக்டாக நடக்கணும் அப்படின்ட்டு காவல்துறையினர் வந்து கரெக்டாக கண்காணிப்பை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நன்றி காவல்துறையினருக்கு, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கரெக்டாக பார்க்குறாங்க அவங்க. அதாவது கற்பூரம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க திருவண்ணாமலையில். இப்போ தான் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, கற்பூரம் கடையே எரிஞ்சிருச்சு. மறுபடியும் வந்து கற்பூரம் விற்று ரொம்ப இது விற்கிறாங்க. திடீர்னு வரவங்க இப்போ வெளியூர்லேருந்து வராங்க, தெரியாமல் கால்கில் வச்சுட்டாங்க புடவை. ரீசெண்டாக இப்போ ஒரு வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து அவங்க கீழே சாமி அண்ணாமலையார் கோயிலேருந்து ஆப்போசிட்டில் இருந்து சக்கரை கொளுத்தானந்து சாமி கும்பிட்டுட்டே இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா சாரி வந்து தீ பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கும். அதனால் ஆள் இல்லாத இடமா பார்த்து நீங்கள் கலப்படம் ஏற்றிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.
கைலாஷா திருவண்ணாமலை நித்யானந்தா ஜென்ம பூமி. வெற்றி அடைவதற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இந்த இடத்துல சப்பாத்தி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சப்பாத்தி நல்லா இருக்கும். இது உள்ள கடவுளில் தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் சப்பாத்திலாம். ஜனங்க வரவங்களுக்கு தெரியாதுல்ல, சொல்லி கொடுக்குறது நல்லது. நிறைய பேர் ஏமாத்துறாங்க திருவண்ணாமலையில். நிறைய பேர் வந்து எல்லாம் வெளியூர் ஜனம் தானே, யாரை ஏமாத்தினா என்ன அப்படின்ட்டு ஏமாத்திடுறாங்க. அது ரொம்ப தப்பு. எல்லாருமே வந்து நம்ம ஜனங்க அப்படின்னு நினைக்கணும். யாரும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறது இல்லையா? யார் நினைக்கிறாங்க? பணம் பணம் பணம்னு உருவாக்கி விட்டானுங்க. பணம் எந்த வழி கிடச்சான்றதுனால எல்லோரும் ஏமாற்ற ட்ரை பண்ணிட்டானுங்க. பாண்டிய மாதிரி நிறைய பக்தர்கள் நிறைய வந்திருக்காங்க. ஐயப்ப பக்தர்கள், அண்ணாமலையார் பக்தர்கள் நிறைய பேர் இன்றைக்கி சரியான கூட்டம். ஆனால் திருவண்ணாமலையில் அவ்வளோ கணக்கெடுக்காத கூட்டம் இன்றைக்கி. நாங்கள் எப்படியோ பாதி வழியில் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா கூட்டத்தில் வீடியோ சரியாக எடுக்க முடியல. அதனால் நான் அப்படியே பாதி வழியில் வந்துட்டேன். நான் நான்சென்ஸ். அது போன வருஷத்தை விட இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றத்தையே எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலையில் அவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸாக இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது இந்த வருஷம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. சத்தியம் மோசமாக இருக்குது गाइस. ஃபாலோ பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. யூஸ்ஃபுல்லான வீடியோ போட மட்டும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பொண்ணு யாருன்னே தெரியல. முதல்ல இந்த பொண்ணை கண்டுக்காதீங்க. முதல்ல இந்த மாதிரி ஹாப்பியாக இன்றைக்கி திருவண்ணாமலையில் ஒரு ரவுண்டு போயாச்சு. முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஹாப்பி ஜேர்னி. கேமரா வாங்க. ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி மாடவீதி மலை கோவிலை சுற்றிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அந்தளவுக்கு பெரிய யூடியூப் சேனலும் கிடையாது. நான் பேசுகிறது உங்களுக்கு வந்து அந்த தோனி அந்த தெளிவு உங்களுக்கு கேட்குதான்றது எனக்கு தெரியல. பட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தெரியாது, நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மூவ் பண்ண முடியும். நம்ம இந்த மைக் வாங்குறதெல்லாம் நமக்கு தெரியல. நமக்கு எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம மொபைலில் தான் வந்து வீடியோ எடுத்து நம்ம போட்டுட்ருக்கோம். கேமராவில் கூட நம்ம வீடியோ எடுத்து போடல. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபுல்லாக அந்த பிளாக்கே நீங்கள் பார்க்கலாம். அண்ணாமலையாரோட தரிசனத்தை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்மளோட வீடியோவை ப்ளீஸ் எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த அண்ணாமலையாரோட ஒவ்வொரு வீடியோவையும் வந்து அண்ணாமலையார் கோயிலில் என்ன ஒரு விசேஷமாக இருந்தாலும், அந்த திருவண்ணாமலையில் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும், எந்த ஒரு டீட்டெயில்ஸு, எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஒரு ப்ரெஸ் மீடியா மாதிரி நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நான் செஞ்சது தப்பு, நான் பேசுனது ஏதாவது தப்பாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை திருத்திக்கிறேன். நமக்கு வந்து ஒரு வீடியோ கேமரா வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லை. கேமரா வாங்குகிற அளவுக்கு வசதியாக இருந்தால் நான்லாம் இன்றைக்கி எங்கேயோ வந்திருக்கலாம். நான் செல்லு வாங்கி வந்து ஒரு 3 வருஷம் தான் நான் வந்து செல்லு வாங்குகிற அளவுக்கு நமக்கு வந்து இதுவாக இருந்தது. அதனால் நமக்கு மைக் வாங்குகிற அளவுக்கு நமக்கு வந்து இதுவும் கிடையாது. நான் பேசுகிறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் நம்ம வீடியோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நான் உங்களுக்காக தான் ஒரு மோட்டிவேஷனாக ஒரு வீடியோ, நல்ல ஒரு வீடியோ எடுத்து போடணும்னு நான் நினைக்கிறேன். நான் எடுத்தது வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். என் உயிரே நீங்கள் தான்.